ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல போகின்ற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம். வேதவசனம் சொல்கிறது, நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். எத்தனை அற்புதமான வார்த்தை! ஏசாயா 43:19. ஆண்டவர் இப்படிப்பட்டவர், நாம் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்டவர். இந்த 19 வசனத்தின் முந்தின பகுதி நீங்கள் பார்க்கணும். இதோ புதியதானவைகளை நான் செய்கிறேன், புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். எப்பவுமே நம்ம ஆண்டவர் புதுமையாக செய்கிறவர். பழைய ஸ்டைல், ஓல்டு இதெல்லாம் கொண்டு வர நியூ வே ஆஃப் லிவிங். எபிரேயர் 10:19 சொல்கிறது, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணியிருக்கார். நியூ வே ஆஃப் லிவிங். பழைய வாழ்க்கையில் புதிய 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 ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அது எப்படி வரும்? வனாந்தரத்தில் வழிகளை உண்டு பண்ணுவேன். வனாந்தரம் என்றால் காடு. காடுகளில் வழிகளை உண்டு பண்ண ரொம்ப கஷ்டங்க. நெகட்டிவோ காரியங்கள் இருந்தாலும் ரோடு போட்டுக்கலாம், எவ்வளோ சிரமப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீ மலைகளில் அந்த கார்கள்லாம் போகும்போது, பஸ்ஸெல்லாம் போகும்போது, ஐயோ அந்த டெட் எண்டுக்கு, அந்த கடைசி சாகுமனைக்கு வந்தது போல இருக்கும். அவர் திரும்பி திரும்பி இந்த கொண்டை ஊசி வளைவுல போகும்போதெல்லாம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதில் வழியை உண்டு பண்ணுகிறேன். சில சமயத்தில் நம்ம வழியை மிஸ் பண்ணிட்டோம்னா வனாந்தரத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறோம். நல்ல நிலைவு இருக்குங்க. கொல்லிமலை என்கிற இடத்துல ஆரம்ப நாட்களை ஊழியம் செய்த பொழுது எனக்கு ஒரு நினைவு வருகிறது. நாங்கள் குழுவாக போயிருக்கும்போது நாங்கள் தங்க வேண்டிய இடத்து பக்கத்தில் கிராமத்தில் போய் ஊழியம் செஞ்சுக்கிட்டு நைட்டு 9 மணி 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. நல்லா தெரியுதுங்க. இது இப்போ ஒரு மலையிலேருந்து பார்த்தோம், அதில் தான், அதுக்கு நேர பள்ளத்தில் போனால் அதில் தான் அந்த இடம் மாதிரி தெரிஞ்சு. நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நைட்டு, ரொம்ப கிட்டத்தட்ட 10 மணி நெருக்க போகுது. அந்த மாதிரி ஒரு பல சுற்றி வரோம். அந்த இடத்த ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல. நல்ல வேளையாக அந்த இடத்துல ஒரு ஆதிவாசி, அந்த மலையில் வாழுகிற ஒரு மனுஷன் பார்த்தாரு. என்னங்க இங்கே இருக்கீங்க சார்? ஏன்னா அவர் தெரிஞ்சவர். அவர் அங்கே தங்குற இடத்து பக்கத்தில் இருக்கார். எங்கே இருக்கிறீங்க? இல்லை இப்படி ஆயிடுச்சு. அவர் சொன்னார், இந்த ஏதோ விளைநிலத்தை ஏதோ போட்டிருக்காராம், அதில் அந்த மிருக ஜீவன்கள் வந்து ஏதோ நைட்டு டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு கண்ணியெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிதான் நான் வாரேன்னு சொல்லி அவர் 2 பழத்தை தாண்டி இதில் போங்க, அதான் அந்த தெரியுது பாருங்க அப்படின்னாரு. எங்களுக்கு ஆச்சரியம். ஏன்னா இதுவரை நாங்கள் வந்திருக்கோம், ஆனால் எங்கள் கண்ணுக்கு மறைவாச்சு. இதாங்க வாழ்க்கை. இன்றைக்கி ஒரு வேளை உன் வாழ்க்கையில் அப்படி சுற்றி வர மாதிரி இருக்குதா? உணவு புரியலையா? இஸ்ரேல் ஜனங்களும் கூட வனாந்தரத்தில் அப்படி தான் சுற்றுனாங்க. அப்போ மோசே ரொம்ப டென்ஷன் ஆகி சொல்கிறான் பாருங்க, நீங்கள் மலையை சுற்றி வந்த போதும் போங்கப்பா வடக்கு நோக்கி அப்படின்றான். அந்த அளவு நீங்கள் வேதனையோடு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, வனாந்தரத்தில் வழிகளை உண்டு பண்ணுவேன். இன்னும் சொல்கிறாரு, அவாந்தர வழிகள் நீரூற்றுகளை உண்டு பண்ணுவேன். அதான் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. இதில் அவாந்தரம் போட்டிருக்குது, இங்கிலீஷ் இந்த டெசர்ட், பாலைவனத்திலே நான் ஆறுகளை உண்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. பாலைவனத்தில் ஆறுகள் உண்டு பண்ணி தண்ணீர்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? அன்னைக்கு ஆகார் வந்து பேர்ஷபா வனாந்தரத்தில் போகிறா, பிள்ளை தூக்கிட்டு. தண்ணியெல்லாம் காலியாயிடுச்சு. ரொம்ப வேதனையோடு இருந்து சொல்ல, என்ன பிள்ளை நான் செத்து போக, நான் ஒன்றும் பார்க்க மாட்டேன்னு சொல்லும்போது ஆண்டவராகி கர்த்தரை அழைத்து அவளுக்கு ஒரு நீரூற்றை உண்டு பண்ணி கொடுக்கிற, பேர் வைக்கிறார். நீர் என்னை எல்ரோகி, என்னை காண்கிற தேவன், என்னை அறிந்திருக்கிற தேவன். யூ நோ அபவுட் மீ. காண்கிறது அறிந்திருக்கிற தேவன். சரியா? 2 மொழிபெயர்ப்பால் உண்டு. ஒன்று நம்மை காண்கிற, இன்னொன்று அறிந்து விசாரிக்கிற தேவன். அறிந்து வாட் யுவர் நீட் இஸ். உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை அறிந்து விசாரிக்கிற தேவன் எல்ரோஹி. இன்னைக்கு அறிந்து விசாரிக்கிறார், உங்கள் தேவலை சந்திக்கிறார். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, ஒருவேளை இனிமேல் என்னால் முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்களா? அன்னைக்கு வேதவசனத்தில் வாசிக்கும் சிம்சோன் ரொம்ப சோர்ந்து போய் நிறைய பேர் அடித்து கொன்று குவித்து பெலிஸ்தர்லாம் நொறுக்கிட்டு அவன் கதறான், ஆண்டவரே பெலிஸ்தகையினால் இவ்வளோ பெரிய வெற்றியை செஞ்சு கொடுத்தீங்க, இப்போ நான் தாகத்தினால் சாகிறேனேன்னு சொன்ன பொழுது ஆண்டவர் நீரூற்றை அவனுக்கு உண்டு பண்ணி கொடுக்கிறார். அவன் சொல்கிறான், என்ன கொரி, என்னுடைய ரட்சிப்பின் ஊற்றே, இந்த ஸ்பிரிங் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் ஊற்றே என்று சொல்லி அதை தொழுது கொள்கிறார். இன்றைக்கும்
முடியலன்னு சொல்கிறீங்களா? ஒரு வழி இருக்குங்க, வழி இருக்குங்க, வழி இருக்குங்க. சிங்கப்பூரில் ஒரு அருமையான சகோதரி சொன்னாங்க, நான் வாழ்க்கை ரொம்ப சில ஒரு காரியத்துக்காக பண்ணிக்கிட்டு கையில் காசே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறேன்னு யோசிக்கும் போது அப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டு சொல்ல வழி ஒன்று கவலைப்படா, இன்னைக்கு 2 நாள் தான் சரியாயிடும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், வழிகளை உண்டு பண்ணுறேன். என்ன வழிகள்னு பார்த்தா, பழைய இதை வேஸ்ட்டெல்லாம் தூக்கி போட்டுருந்தா ஒரு பழைய ஹேண்ட்பேக் ஒன்று கிடந்திருக்கு. அது நல்ல ஹேண்ட்பேக், சரியாக தூக்கி வேஸ்ட்டை போட்டோம், இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அந்த ஹேண்ட்பேக் தந்து பார்த்தா அது $300 சிங்கப்பூரில் நடந்த கடைக்கு சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் காசு எடுத்து ஸ்தோத்திரம் ப்ரைஸில் ஆடுறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு $100 உனக்கு வச்சுக்க, $200 ஒருத்தர் வர்றாரு அப்படின்னாங்க. வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன். நான் தற்செயலாக பக்கத்தில் போய் எங்கள் நிற்க அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, ஐயா ப்ரைஸ் தான், நீங்கள் வர்றது முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணி இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு. ப்ரைஸ் எல்லாம் இதை போல் உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு நொந்து போயிரு, கடைசி மாவு கடைசி தண்ணின்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் அற்புதத்தை திறக்க ஒரு வழி உண்டு பண்ணுகிறார். வனாந்தரத்தில் வழிகளை உண்டு பண்ணுகிறார் தேவன். இந்த நாளிலே உன் வாழ்க்கையிலும் வனாந்தரங்களிலே வழிகளை உண்டு பண்ணுவார். அவாந்தர வழிகளிலே நீரூற்றுகளை உண்டு பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பார். ஹேவ் வண்டர்ஃபுல் டே. காட் பிளஸ் யூ. ஆமென்.